Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சோயா முட்டை குருமா. இது வந்து சாதத்துக்கூடயும் நம்ம சாப்பிடலாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம். இது கூட நம்ம சோம்பு, பூண்டு, இஞ்சி, சீரகம், மிளகு ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சீரகம் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு. இது கூட 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது கூட ஒரு 10 புதினா இலை, கொஞ்சமாக, அதாவது ஒரு கைப்படியில் பாதி மல்லி இலை, 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்றே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்ல நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும், ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் இருக்குது. இது வந்து கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை நல்லா வதக்கிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கடாயினோட சூடே போதும். தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் இருந்தால் போதும். இந்த குருமாவுக்கு வந்து நம்ம வந்து சோயா வந்து ஒரே ஒரு கப்பு சுடுதண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். 4 முட்டை இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே கொத்தமல்லி தலையை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு இடையில வந்து சோயா வந்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன் சுடுதண்ணியில். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் வாஷ் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம புழிஞ்சிட்டு, அதாவது தண்ணி நல்லா இது எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். சோயா 20 மினிட்ஸ் சோக் பண்ணதுனால ஈஸியாக வெந்துடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 4 முட்டை வேக வச்சுருக்குறோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 முட்டையுமே நம்ம இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். எயிட் மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. அதாவது வாசனை வந்து நல்லா வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். பச்சை வாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சோயா முட்டை குருமா ரெடி. சோயா முட்டை குருமா ரெடி. முட்டை சோயா குழம்பு எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நடுநிலையுடன் இருக்கின்றோமோ அல்லது முறை தவறி நடக்கின்றோமோ என்பதை கிடைக்கும் புகழாலும் பழியாலும் உணர்ந்து கொள்ளலாம்.